சுட தண்ணியில் மீல் மேக்கர்லாம் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன மீல் மேக்கர் எடுத்துருக்கோம், நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்கலாம். சுட தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போது நம்ம குக்கரில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிறைய சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய வதக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதுக்காகவே நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருங்க. பிரிஞ்சி இலை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. இதில் வந்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ். அதுக்கேற்ற அளவு தான் இன்றைக்கி பண்ணுறேன். இப்போ வெங்காயம் வந்துட்டு இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு எந்த பிரியாணிக்குனாலுமே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கூட நல்லா வதக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி பவுடர் போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுவும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கலர் நல்லா வரும். நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம், எந்த கலருமே சேர்க்க வேணாம், சூப்பராக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் ஏன் அதிகம் சேர்த்தோன்னா இந்த மாதிரி மசாலா போடுறப்போ நமக்கே நெடி ஏறும், கரிஞ்சிரும், ஒரு மாதிரி ஆகும். அதுக்கு தான் எண்ணெய் வந்து ஸ்டார்டிங்கில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேணாம், ஸ்லோவில் வச்சுக்கோங்க முக்கியமாக. இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து இந்த மாதிரி பிரியாணிக்கு நிறைய போட்டாலே நல்லா இருக்கும். நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்குங்க. ஏன்னா அது பச்சை வாசனை போகணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த மிளகாத்தூளோட நெடியும் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அடியும் பிடிச்சிரும், உங்களாலையுமே சமைக்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி அதோட பச்சை வாசனை நல்லா போகணும், அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு போடுறேன். 3 பச்சை மிளகாவும் அதிலே வந்து நம்ம போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாவை நீங்கள் ஸ்லிட் பண்ணிக்கோங்க, நீள் வாக்கில் நீங்கள் வந்து நறுக்கிட்டு போடுங்க. வந்து இதை நல்லா வதக்கணும். அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணிக்கு வந்து இந்த வதக்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து அந்த மீல் மேக்கர் நம்ம வந்து சுட தண்ணியில் இருக்குது, அதை வந்து பச்சை தண்ணிக்கு மாற்றிடணும். அந்த பச்சை தண்ணிக்கு மாற்றினா தான் நம்ம அதை புழிஞ்சு போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதையுமே கைவிடாமல் நல்லா கிளறுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நீங்கள் வந்து என்ன தான் எண்ணெய் நல்லா ஊற்றிருந்தாலுமே அடி பிடிக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப ஓவராக ஊற்ற சொல்லலை, ஆனால் அது வதங்குற அளவுக்கான எண்ணெய் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவு சிம்மிலே வச்சு வதக்குங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 100 mlலேருந்து 150 ml தயிர் வந்து நான் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நீங்கள் நிறைய சேர்த்தாலுமே நல்லா இருக்கும் இந்த இதுக்கு. அதனால் வந்து நீங்கள் நிறையவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த அடி பிடிச்சதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அது கிளறும் போதே நீங்கள் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா ரொம்ப சேர்க்க வேணாம், அது வந்து ஒரு மாதிரி வயிறு எரிய ஆரம்பிக்கும். எந்த இதுக்கு சேர்த்தாலுமே நிறைய கரம் மசாலா சேர்க்காதீங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன், 1/2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருப்பேன் கரம் மசாலா. மீல் மேக்கர்லாம் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம்.
எல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா வேக விடுவோம். இது ஆல்ரெடி வெந்திருக்குன்றதுனால பெருசாக வேக விட தேவை கிடையாது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே ரைஸ்க்கு வந்து நிறைய மீல் மேக்கரே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நல்லா இருக்கும். இது சின்ன மீல் மேக்கருன்றதுனால நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். சூப்பராக வந்தது டேஸ்ட்டும். 1.25 டம்ளருக்கு வந்து நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கில் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எடுத்தது சீரக சம்பா ரைஸ்ன்றதுனால அது வந்து பார்த்து நம்ம தம் போடணும். அது நான் எப்படின்றது சொல்கிறேன் உங்களுக்கு. தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும் உள்ள. இப்போ இதுக்கு சைடிஷாக நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு. நீங்கள் வந்து எந்த சைஸில் கட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ அரிசி வந்து நம்ம கழுவி ரெடியாக வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி கொதிச்சதும் இதில் வந்துட்டு அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு முக்கியமாக ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதனால் வந்துட்டு 2 டைம் மட்டும் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல்லே போயிடும். இப்போ இதில் அரிசி சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 4-5 ட்ராப் மட்டும் விடுற மாதிரி லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இது சூப்பராக இருக்கும், அந்த புளிப்புத்தன்மை கொடுக்கும். லெமன் ஜூஸ் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். இங்கே வந்துட்டு நான் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க. இதில் வந்துட்டு டேஸ்ட் பார்க்குறப்போ என்னென்னா லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும். எந்த பிரியாணிக்குமே சரி லைட்டாக உப்பு தூக்கலாக இருக்கணும் தம் வைக்கிறதுக்கு முன்னாடி. அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் செக் பண்ணுங்கள். இப்போ சீரக சம்பா ரைஸில் என்னென்னா நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கனாலே அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. இதுவே பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்ச நேரம் இருக்கும். அதனால் வந்துட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் திருப்பி செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போவே லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போவே இதுக்கு வந்து சீக்கிரமாக தம் வைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இதுக்கு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் அடிப்பிடிக்காது. அதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் வந்துட்டு அந்த இடிக்கிற கல்லை வெயிட்டாக வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து. இதெல்லாம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இதெல்லாம் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் நம்ம போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுற ரெசிபின்றதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா போடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வந்து மசாலாஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக சீரகத்தூள் லைட்டாக போடுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு. நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அதாவது கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப காரம் வந்துடக்கூடாதுன்றதுனால. தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறதுனா நீங்கள் அதுக்கேற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கணும். காரம் மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்து. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அது நல்லா வெந்த அப்புறம் திருப்பி போட்டு அது கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரெடி ஆகிடும்.
இப்போ வந்து 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடியில் நல்லா வறுப்பட்டுருக்கு. திரும்பி போடுறேன். இது வந்து திருப்பி ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இப்போ நீங்கள் வந்துட்டு ரசத்துக்கெலாம் செய்கிறீங்க அப்படின்னா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் தூள் சேர்த்துட்டு கிளறிட்டு இறக்கிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணியும் ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்பீடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். பார்த்தீங்களா ரைஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக தனித்தனியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். இது பாஸ்மதி ரைஸில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ரைஸ் இன்னும் வந்து நீட்டமாக அழகாக தெரியும். இதில் வந்துட்டு பார்க்க அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் ஸ்மெல்லை நாங்கள் ஓப்பன் பண்ணப்போ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாலுமே இந்த அரிசியில் அந்த மிஸ்டேக் பண்ணி அப்படின்னா அதோட டேஸ்ட்டு கூட உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இவ்வளோதான், சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. பை பை.